ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 10வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 24வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அனுஷ நட்சத்திரக்காரர்கள், அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இன்று ஒரு புதிய தொழிலை ஆரம்பிப்பதோ அல்லது புதிய செயல்களை செய்தாலோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் தடை தாமதமாக அமையும். பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டு நீங்க வெளியே சென்றீங்கன்னா அங்க அந்த செய்யக்கூடிய காரியங்கள் தடை தாமதமாவதற்கும் மற்றும் அந்த செயல்கள் தோல்வி வருவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரிதாங்க இந்த சுபகாரியம்லாம் செய்யறாங்க இல்லையா, அதுவும் இந்த சந்திராசிரம நேரத்துல செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது பெரிய அளவுல வெற்றி பெறாது. இவ்வாறு பற்பல விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்குதுங்க. அது மட்டுமா அப்படின்னு பாக்குறச்ச இது மாதிரி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதுன்னா, சந்திராசிரமம்னாலே ரொம்ப கவனமா இருக்கணும். மனசு குழப்பமா இருக்கும். அன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சோம்னா அது தவறாக கூட போயிடும். பொதுவாகவே நம்ம சரியா இருந்தா தானே ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும் இல்லையா? அதன் காரணமாக நான் சொல்றேன், சரிங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இருந்துச்சுனாலே, அதாவது இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னால இவங்க ரொம்ப பயபக்தியுடன் இன்னைக்கு கடவுளை மட்டும் வேண்டிக்கிட்டா போதுங்க, எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் விடுபட முடியும். அதே மாதிரி யார்ட்டையாவது பேசும்போது வாக்குவாதங்கள் ஏதாவது வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்குங்க. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில இன்னைக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். விருச்சிகத்தில் இருந்து சுக்கிர பகவான் மாறிட்டாருங்க. அவர் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் புதன் பகவான் 3 கிரகமும் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில வீற்றிருக்கிறார். சூரிய பகவான் அதாவது தை மாசம்னால மகர ராசியில சஞ்சரிக்கிறார். கும்பத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்புறம் மீனத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். சரிங்க, நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாயோட ஸ்தானம், சந்திரனுடைய நிலை 3வது ஸ்தானத்துல இருக்காருங்க மேஷராசிக்கு. அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, குறிப்பாக என்னன்னா அவங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல போயிருக்கனால இது வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் கணவன் மனைவி அல்லது தம்பதிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, ஒரு 4 வருஷமா பிரிஞ்சிருக்க, 3 வருஷம் இருக்க, கோர்ட்ல இருக்க கேஸ் இருக்கு, இது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்று அவர்கள் பேசினால் நிச்சயமாக ஒரு நல்ல சமாதானமும் இருவரும் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஒரு முயற்சிகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது, இதற்கெல்லாம் அருமையான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவானுங்க, அவர் புதனுடன் இணைந்திருப்பதாலும் ரொம்ப பல விதங்கள்ல நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அதுவும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சொல்லுவாங்களே பட வாய்ப்புகள் கிடைக்கும், அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வார்கள். இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழுங்க. அது மாதிரி பண விஷயத்திலையும் ஒரு பணப்புழக்கம் இன்று நல்ல சரளமாக இருக்கும். இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. உங்களுடைய அதாவது எந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் இன்னைக்கு லாபங்கள் நல்லா அருமையாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக
அந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு நீங்கள் முடிச்சிருங்க. இன்று வந்து எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று நீங்கள் வந்து வணங்கக்கூடியது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் இப்ப அஷ்டம ஸ்தானத்துக்கு போயிருக்காருங்க. அதாவது 8வது இடம் என்று சொல்லுவாங்க. செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் 3 கிரகங்களும் அங்கே இருக்கிறது என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் நடக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து 8ல போயிருக்கனால பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். எப்படின்னா எப்போதுமே மறைந்த புதன் நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இன்று வந்து மேல் படிப்பு படிப்பதற்கு அல்லது வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கல்வி கட்டணம் அதாவது பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் அல்லது புதிய கோர்ஸ் ஆரம்பிக்கிறது, படிக்கிறது, இந்த எண்ணங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வருங்க. அதே மாதிரி பண வரவுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய தொழில் ஒரு பக்கம் அருமையாகவே நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க. அதற்கும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்படின்னா செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷனே சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில். ஆனால் என்ன வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 8வது இடம்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாரகஸ்தானம் சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன விபத்துகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் 8ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இருக்கிறனால மனக்குழப்பங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அந்த 8ல் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். அப்புறம் மாறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுடைய பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்று வந்து புதனுடைய நிலையெல்லாம் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு புதிய மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அதாவது ஒரு போன வருஷத்துக்கு விட இந்த கொஞ்ச காலமாக சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே மாறி இருக்கும். அதையும் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அதற்கெல்லாம் வந்து இந்த கிரக நிலைகள் தான் ஒரு காரணம் என்று சொல்வேன். சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால அப்பாவோட வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வந்து அதாவது அப்பா கிட்ட சண்டைலாம் போடாதீங்க. அப்பாவோட அந்த சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் வந்து போகும். அதனால அவர்கிட்ட கொஞ்சம் அன்பா இருங்க. அது மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னாலே பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது என்ன இன்னைக்கு செய்யலாம், என்ன மாதிரி கடவுள் கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச சிவபெருமானை வந்து மனசார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்குங்க நிச்சயமா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 5 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான் தான். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிறப்பாகவே களத்திர ஸ்தானத்துல 7வது வீட்டுல இருக்காருங்க. தனஸ்தானாதிபதி இந்த சந்திரன் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்க ராசியிலேயே இருக்கார். அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அதனால நிச்சயமாக திருமணமாகாத மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நிச்சயமாக நீங்க இப்ப முயற்சி செய்தீர்கள்னா நிச்சயமாக அதுக்குண்டான விஷய பலன்கள் கிடைக்குங்க. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவர் எங்க இருக்காரு 11வது இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது மேஷ ராசியில இருக்காருங்க. அதாவது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. மற்றும் சூரியன் தான் 8ஆம் இடத்துல போய் மாட்டியிருக்காரு. ஸோ கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுவாங்களே ஐசைட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஸோ நம்ம இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, அது மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க அது முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அதுக்குண்டான சைட்டுக்குண்டான சொல்லுவாங்க இல்லையா என்ன மாதிரியான லென்ஸ் போடணுன்றதை பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ ஆரம்பத்துலேயே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு வந்து செஞ்சு முடிக்கணும்னா கொஞ்சம் தடை தாமதமாக தான் இருக்கும்.
அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லா விதத்திலையும் தங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி, அதாவது குரு பகவான் லாபத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷனால, நிச்சயமாக கணவன் மனைவி விஷயத்துலலாம் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். ஒரு அன்பு கொஞ்சம் அதிகமாகும்னே சொல்லலாம். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து செவ்வாய் இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் அடிக்கடி டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆயிடும். முன்கோபங்கள் வரும். இந்த கோபத்த மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த கிரக நிலைகள் தான் காரணம். உங்க மேல கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்க கவனிச்சுக்கங்க. என்ன மாரி கடவுளை நீங்க இன்னைக்கு வணங்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை மற்றும் சிவப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி இருக்கு இல்லையா, ஒரு ராசிக்கு சந்திரன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா விரயஸ்தானத்துல இருக்காருங்க. சரி, களத்திர ஸ்தானத்துல யார் இருக்காரு? சூரிய பகவான் இருக்காங்க. 8வது இடம் இது சனி பகவான். ஸோ 6ல் யார் யார் இருக்காங்க? செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவான். இதெல்லாம் இருக்கறனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, கொஞ்சம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. அவங்களுடைய செய்கைகள் நடவடிக்கைலாம் கொஞ்சம் கண்காணிங்க. அவங்க இந்த இரவு நேரத்தில் இந்த ஃபோன் பேசுறது, இது மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது, மற்றும் அவங்க கல்வியில் எப்படி இருக்காங்க, இன்றைக்கி டியூஷன் போயிட்டு வந்தாங்களா, அதை கொஞ்சம் கேளுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன படிச்சிருக்கா, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் நண்பர்களாக பழகும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து தவறான சிந்தனைக்கோ தவறான இடத்துக்கோ போக மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா காரணம், உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் வந்து மறைஞ்சிருச்சு வேற. ஸோ அதனால் குழந்தைகளை பற்றின கவலைகள் வந்து போகணுமாங்க. ஒன்று அது படிப்பு விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம். ஒன்று அவங்க ரொம்ப நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ரொம்ப விளையாட்டு புத்தியாக இருக்கிறது, ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அது பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, காலேஜுக்கெலாம் எப்படி போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழகுறாங்க, அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் கண்காணிங்க. அது ரொம்ப நல்லது இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடகராசிக்கு 7வது இடத்துல சூரியன்லாம் இருக்கனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நல்லா பணம் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் சனி பகவான் அவரும் ஆட்சியாக இருக்கின்றார். அது ஒரு விசேஷம் சொல்லலாம். ஸோ என்னன்னா, ஏதோ ஒரு பறி கொடுத்தா மாதிரியே இருப்பீங்க. இது என்னாச்சு ஏதாச்சுன்ன மாதிரி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக இன்று நிகழப்போகுது. அதுவும் குறிப்பாக இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு தாங்க ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு சுவாமி அம்மன், எந்த ஒரு திரிபுர சுந்தரி அம்மனை வந்து மனசார தியானம் செய்து கொண்டு காரியத்தை ஆரம்பிங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அதை பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு செவ்வாய் மற்றும் புதன் பகவான். உடன் யார் இருக்காங்கன்னா சுக்கிர பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான படங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. ஏன்னா சிம்மராசிக்கு வந்து சூரியன் ரொம்ப ஒத்தாசையாக இருக்காரு, ரொம்ப அருமையான ஒரு சாதகமான இடத்துல இருக்காருங்க. அதாவது என்னன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்காரு. இதனால என்ன மாதிரி விஷயங்களால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சிம்மராசியில வழக்கறிஞர்கள்லாம் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உங்களுடைய கடத்திரஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சியோட இருக்கார். அதனால கணவன் மனைவி ஒற்றுமை, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனால் உடனுக்குடன் அவை மறைந்து விடும். இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் 5ல் இருக்கிறதுனால என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு பார்க்கறச்ச, கொஞ்சம் சிறு சிறு, அதாவது
மனசு வந்து அலைப்பாயும்னு சொல்லுவாங்களே, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு ஒரு ஸ்டடி மைண்டா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் தியானம் மேற்கொள்ளுங்க. ஃப்ரீயா இருக்க நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்டா இருங்க. இருந்து பாருங்க. கொஞ்சம் அப்படியே வெறுமனே இருந்து பாருங்க. ஒரு தியானம். அது பண்ணும்போது நெறைய மனசுலாம் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே அமையுங்க. அதுவும் கலைத்துறையினருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து என்ன மாரி விஷயங்கள், என்ன மாரி கடவுளை நீங்க வணங்கலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, சிம்மராசி அன்பர்கள் சிவனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்காரு. பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக நிகழும். காரணம் சுக்கிரனும் இப்ப சுகஸ்தானத்துக்கு போயிட்டார். புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் எல்லாமே வந்து சுகஸ்தானத்துல இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, குறிப்பாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தாங்க உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமா தோன்றும். வீடு கட்டலாமா, வேண்டாமா, அதுல வந்து ஏதாவது ஒரு புதுசா வந்து ஒரு டிசைன்ல பண்ணலாமா, இல்லைன்னா கட்டின வீடை வாங்கலாமா, இது மாதிரி சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குழம்பி தான் போயிருப்பீங்க. இல்லைன்னா கடன் வாங்கி நம்ம வங்கி கடன் வாங்கி வங்கி கடன் கிடைக்குமா, இது மாதிரிலாம் சிந்தனைகள்லாம் வந்து போகும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்களே அதாவது வங்கியை போய் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கி வீடு கட்டுவதற்கும், அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இல்லைன்னா இடத்த போய் பார்த்து வர்றது, இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழலை தருகிறது. அதுவும் இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க, கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கூட அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க. அது மாதிரி தம்பதியிடையே ஓரளவுக்கு அதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்களா, அல்லது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க, அதை சமாதானமாக்கிடுவீங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து உபஜெயஸ்தானம், அதாவது 3வது இடத்துல வச்சிருக்கார். இதனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, அந்த அதிகமான ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் பண்ணுவீங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயமாக எட்டுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச ரொம்ப சூப்பராகவே இருக்காருங்க. ஏன்னா புதனோட சேர்ந்து இருக்காரு மற்றும் செவ்வாயுடன் இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக நிறைய விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்னைக்கு வந்து இது செய்யலாமா அது செய்யலாமா இந்த குழப்பம்லாம் இல்லாமல் ஒரு முடிவோட அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் யார் இருக்கார்? சனி பகவான் ஆட்சியோடு இருக்கனால பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து தம்பதிகளிடமெல்லாம் எப்படி இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க சொல்லலாம். இன்று உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது உங்க ராசி இருக்கு இல்லையா, அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய அதிபதி தான் உங்க ராசி. அந்த செவ்வாய் வந்து தனு ராசியில தாங்க போயிட்டு இருக்காரு. தனு ராசியில யார் கூட எல்லாம் போறாரு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிர பகவானோட சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3வது இடம் சொல்றாங்க இல்லையா, அந்த உபஜயஸ்தானத்துல சூரியனும் இப்ப செஞ்சிருச்சதுக்கு ஒன்றா இருக்காங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அதுவும் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட நிலை தான் வச்சுதான் நம்ம கோச்சார பலனை எடுக்கிறோம் இல்லையா. அந்த சந்திரன் எங்க இருக்கு? 8ல போய் உட்காந்துருக்கு. அப்படின்னால அது குறிப்பாக அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். சந்திராசிரமம்னாலே கொஞ்சம் பயமா இருக்கணுங்க. என்ன மாதிரி பயம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது வந்து வாக்குவாதங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். தேவையற்ற மன உளைச்சல்கள், கவலைகள், அழுகைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள்லாம் உண்டுங்க.
ஸோ வந்து விருச்சிகராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் பார்க்கறச்ச இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவலைகள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வரும். ஸோ அதனால கூடுமான வரை யார்ட்டயும் பேசாதீங்க. மௌன விரதமாவே இருங்க. இன்னைக்கு நாள்லயே கூட நீங்க ஆப்சென்ட்ன்ற மாரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க அழகா கடவுள மட்டும் வேண்டுங்க. நல்லதே நிச்சயமா நடக்கும். அதே மாரி வண்டி வாகனத்துல ரொம்ப பயணங்கள்லாம் மேற்கொள்ளாதீங்க. பயணங்கள் மேற்கொண்டீங்கனாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுபிட்சம் நடக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போறக்கூடிய அந்த பயணங்கள் தோல்வி அடையலாம். அல்லது வந்து இந்த விபத்துகள், சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீ உன்னால நான் கெட்டேன், என்ன நான் வண்டி ஓட்டுறவங்க சண்டை போடுவீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள்லாம் இருக்கு. அது கூடுமான வரை இன்னைக்கு கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்க. முக்கியமான புதிய காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க. காரணம் இன்னைக்கு சந்தாஷ்டமத்துல எதை செஞ்சாலுமே அந்த அளவுக்கு சிறப்பா முடியாது. அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்றேன். சரி நீங்க என்ன கடவுளை வணங்கலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அம்மனை வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே வீற்றிருக்கிறாருன்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்காருங்க. உங்களுடைய தனஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, முக்கியமா அதாவது சூரியன் வந்து பாக்கியாதிபதினு சொல்லலாம். ஸோ தந்தையார் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிருங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நிச்சயமா நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி பண விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தருவாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது 3வது இடம் அதிபதி சனி பகவான். அவர் ஆட்சியோடு இருக்கனால நிறைய பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு கான்டாக்ட்ஸையும் கொடுக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச, அந்த அதிபதி குரு பகவான். குரு பகவான் அதாவது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கனால அம்மாவோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கே ராகு பிரவேசித்தம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவானை தியானம் செய்யுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அதாவது பொதுவாகவே நமக்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவான். அதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி 2ல் இருக்கிறனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா 2வதுன்னு போது வாக்கால பிரச்சனைகள், வாயில சனி அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ இருக்குது. தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சந்திரனுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வந்து இப்போ 6வது இடத்துல இருக்காருங்க. ஸோ ஹெல்த் வைஸில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. ரொம்ப அலையாதீங்க. அது அப்படியே அலைஞ்சிங்கனாலும் அங்கங்கே நின்று ஏதாவது ஒரு அதாவது இளநீரோ என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கங்க. இது மாதிரி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால, அதுவும் சுகர் பேஷண்ட்டு, பிபியில் பேஷண்ட்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சரிங்களா? இன்று நீங்கள் என்ன மாதிரியான கடவுளை வணங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் மற்றும் பச்சைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வீற்றிருக்காருங்க. அதுவும் 7வது இடம் என்று சொல்லக்கூடிய கடத்திர ஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் விரயத்தில் இருக்காரு. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதே நடக்குங்க. அதுவும் சூரியனில் வந்து சனி வீட்டில் இருக்கனால தேவையற்ற பிரச்சனைகள்லாம்
நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. ஸோ யாராக இருந்தாலுமே இன்னைக்கு நீங்கள் குறிப்பாக பொறுமையாக இருந்து கொண்டிருந்தாலே பலவித பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் பார்த்தீங்கன்னா கூடுமான வரை வந்து விட்டு கொடுத்து தான் சென்றாக வேண்டும். உங்களுக்கு ஜென்ம சனி வேறு நடந்துட்டு இருக்கு, 2ல் ராகு வேறு இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். சந்திரனுடைய நிலை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு லாபத்தை தருங்க. உங்களுக்கு வந்து இன்றைய கடவுள், அதாவது எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கறச்ச முனீஸ்வரரை தாங்க வணங்கணும், நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ரொம்ப விசேஷமாக இருக்காருங்க. அதாவது தனஸ்தானத்தில் விட்டிருக்கார். களத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காரு. ஸோ இதெல்லாம் கிரகங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுடைய அதாவது அந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, அவர் திக்பலத்தில் இருக்காருங்க. அது ரொம்ப முக்கியமான மேட்டர். அதனால நிச்சயமாக இந்த ரியல் எஸ்டேட்டை தொழில் செய்கிறாங்களா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை தரலாம். அதே மாதிரி கமிஷன்ஸ் துறைகள்லாம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள்லாம் நடக்குங்க. நீங்களே வந்து கண்கூடாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டு தாங்க பண்ணணும். அப்போ வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கறனால அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாதீங்க. கூடுமான வரை அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா அனுசரணையாக பழகுங்க, நல்லதே நடக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்லாம் அவங்ககிட்ட வந்து தலையில் சுமக்காதீங்க. இது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பல விதங்கள்லையும் நல்லதே நடக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.